ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம். இதில் ஸ்லோகம் 1. ஸ்ரீராஜ உவாச்ச கதிதோ வம்ச விஸ்தாரோ பவதா சோம சூரியயோக ராஜ்ஞாம் ச உபய வம்ஸ்யானாம் சரிதம் பரம அத்புதம். ஒன் பை ஒன் மீனிங். ஸ்ரீராஜா உவாச்ச, பரீட்சித் மகாராஜா கூறினார். கதித முன்பே விவரிக்கப்பட்டு விட்டது. வம்ச விஸ்தார வம்சங்களை பற்றிய ஒரு விவரமான விளக்கம். பவதா பிரபுவான தங்களால், சோம சூரியயோ சந்திர சூரியர்களின், ராஜ்ஞாம் அரசர்களின், ச மேலும், உபய இரண்டும், வம்சியானாம் வம்சங்களைச் சேர்ந்த அங்கத்தினர்களின், சரிதம் நல்லொழுக்கம், பரம மிகச்சிறந்த, அத்புதம் மற்றும் அற்புதமான. டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜா கூறினார், பிரபுவே, சந்திர சூரிய வம்சங்களை பற்றியும் அற்புதமான உயர்ந்த நல்லொழுக்கங்களையுடைய அவற்றின் அரசர்களை பற்றியும் முன்பே தாங்கள் விபரமாக விளக்கினீர்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். 9ஆம் காண்டத்தின் 24ஆம் அத்தியாயத்தில் சுகதேவ கோஸ்வாமி பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை சுருக்கமாக கூறுகிறார். பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் தாமே நேரில் வந்ததையும், ஒரு இல்லறவாசியாக தமது லீலைகளை அவர் தோற்றுவித்ததையும், தாம் பிறந்த உடனேயே எப்படி அவர் தம்மை விரஜபூமிக்கு மாற்றிக்கொண்டார் என்பதையும் பற்றி சுகதேவ கோஸ்வாமி பேசினார். இயல்பாகவே ஒரு கிருஷ்ண பக்தராக இருந்த பரீட்சித் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி இன்னும் அதிகமாக கேட்க விரும்பினார். எனவே சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி தொடர்ந்து பேசவும், இன்னும் அதிகமான விவரங்களை கூறவும், சுகதேவ கோஸ்வாமிக்கு உற்சாகமளிப்பதற்காக, பகவான் கிருஷ்ணரின் செயல்களை சுருக்கமாக கூறியதற்காக அரசர் அவருக்கு நன்றி கூறினார். சுகதேவ கோஸ்வாமி மேலும் கூறுகிறார். ஜாதோ கதக பித்ரு குருஹாத் விரஜம் யதித்தார்த்தோ ஹத்வா ரிபூன் சுதச்சதானி கிருதோருதாரக உத்பாத்ய தேஷு புருஷக கிருதபிஹி சமீஜே ஆத்மானம் ஆத்மநிகமம் பிரத்யஞ்சனேஷு. லீலா புருஷோத்தமர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவரின் புதல்வராக தோன்றினார். ஆனால் தமது அந்தரங்க பக்தர்களுடனான தமது அன்புறவை பெருக்கிக் கொள்வதற்காக அவர் உடனே தந்தையின் வீட்டை விட்டு பிருந்தாவனத்திற்கு சென்றார். பிருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல அசுரர்களை வதம் செய்தார். பிறகு துவாரகைக்கு திரும்பிய அவர் மாதர்குல மாணிக்கங்களாக விளங்கிய பல மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான மகன்களை பெற்றார். மேலும் வேத விதிகளுக்கு ஏற்ப இல்லற வாழ்வை நிலைநாட்டுவதற்காக தாமே வேத யஜ்ஞங்களையும் செய்தார். ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம் 66வது பதம் இப்படி கூறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 1 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.